அவன் ஒரு பச்சைக்கால் அவன் சரி அவங்களெல்லாம் தம்பி சுத்த சுனலவாதிகள் தம்பி அவன் எந்த புள்ள செத்து கிடக்க தள்ளி போட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கொண்டு போனது தானே வரலாறு அங்க சில டிவிக்கு பல பல காட்டுகளுக்கு தருத்துறாரு காவலே இப்ப அங்காலே கோட்டையில இருந்து அது காமி இருந்தவன் அவன் அடிச்சு செல் வந்து விழுந்து கொண்டிருக்கும் டவுனுக்கு விழுந்தா அதுல 4 பேர் செத்து கொண்டிருப்பான் அங்கால 4 பேர் பஸ்ல போய் கொண்டிருப்பான் அவ்வளவு இப்ப இந்த பன்னிக்க ஒரு 1.5 லட்சம் ஜனம் குண்டுகள் அடிச்சு செத்தானே. இலங்கை யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கடந்த கால போராட்ட வரலாறுகள் பற்றியும் தற்போதைய இளைய சமூகம் நடிகர் விஜயின் பின்னால் செல்வது பற்றியும் தனது காட்டமான கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த ஆசிரியர் கூறிய கருத்துக்களிலே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதையும் அவர் நடிகர் விஜய் பற்றியும் அவருடைய தந்தையர் சந்திரசேகர் பற்றியும் என்ன கூறியிருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சா அந்த காலத்துல நம்ம இருந்த அந்த காலத்துல எல்லாம் இருந்தாக்கள்னு சொல்றோம். அந்த காலத்துல குண்டு உடப்புறான். இப்ப நீங்கள் இப்ப ஈரான்ல அடிக்கிறான் அது மாதிரி தான் நம்ம ஊர்ல நடந்தது. எங்களுக்கு சின்ன விஷயம். அங்கே பெரிய உலகத்துல பெரிய விஷயம் இதை ஈரானை கொண்டு போடுறேன் அவங்களுக்கு நச்சோண்டு இருக்கிறாங்க. அது யாருக்கு பெரிய விஷயமா இருக்கும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அவனுக்கு அது சின்ன விஷயம். அவன் இந்த அடிபாடெல்லாம் கண்டு தெளிச்சாக்க அவனுக்கு குண்டாண்டு போய் பார்ப்பான் அவ்வளவுதான். இப்ப நாங்களும் அப்படிதான் பாத்துனாங்க. இப்ப அங்காலே கோட்டையில இருந்து அது காமி இருந்தவன் அவன் அடிச்சு செல் வந்து விழுந்து கொண்டிருக்கும் டவுனுக்கு விழுந்தா அதுல 4 பேர் செத்து கொண்டிருப்பான் அங்கால 4 பேர் பஸ்ல போய் கொண்டிருப்பான் அவ்வளவு பழக்கம் எல்லாம் பழக்கம் அவ்வளவுதான். அங்க எல்லாம் பங்கர்கள் எல்லாம் பங்கர்கள் அல்லது இந்த மண்மூட்டி எல்லாம் அடிக்கிறது. அங்க அந்த செல் அடிச்ச உடனே அது கூவனோட சத்தத்தோட வலிக்கிறது. அங்க சத்தம் பெறவே டக்குன்னு போய் பங்கரக்க நிற்கும். எங்க தப்பி விட்டு பல காடி நிற்கிறது செய்தி சாகும் சரியானே. அப்ப இது சாதாரண விஷயம். இது பல எல்லாம் அப்படித்தான. இப்ப இங்க நாங்கள் இப்ப ஒரு ஆள் செத்து போச்சு என்றாலும் சொல்றோம் தம்பி இப்ப இந்த பன்னிக்க ஒரு 1.5 லட்சம் ஜனம் குண்டுகள் அடிச்சு செத்தானே. எந்த புள்ள செத்து கிடக்க தள்ளி போட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கொண்டு போனது தானே வரலாறு விளங்குதா. தன்னை மணி செத்து போய் கிடக்கல, தண்டா புருஷன் செத்து போய் கிடக்க, தண்டா புள்ள செத்து போய் கிடக்க மற்றால் போனதான் வரலாறு. ஒன்றுமே செய்யலாது. ஐயோ அது வந்து அழுது நிற்கும் டைம் இருக்காது. அதுதான் அவரை முடியோடு தான் வரும் இந்த வரலாறு. இதுக்கெல்லாம் மறந்து போய் தான் இப்ப என்ன செய்யுது அங்க சில டிவிக்கு பல பல காட்டுகளுக்கு தருத்துறாரு காவலே அவன் ஒரு பச்சைக்கால் அவன் சரி அவங்களெல்லாம் தம்பி சுத்த சுனலவாதிகள் தம்பி. அவன் சில பேர் இருக்கிறான் தம்பி பொது வேலை செய்யற இவங்கள் ஒரு நாளும் செய்ததில்லை. அவன் சொல்றான் இனித்தான் செய்வேன் இவ்வளவு நாளும் நீ என்ன செய்யணும் அதை புரியணும் தம்பி. தம்பி அவன் நல்ல நடிகர்ன்றது வேற படக்க பாக்குறது இல்லை அதெல்லாம் வேற பிரச்சனை. சரி தம்பி சொல்லு கேட்கிற இதுக்கே வந்து விசாரிகள் இருக்க மாட்டாங்க சொல்றேன் கல் சரி எல்லாம் ஒரு மூளைவிட்ட சரி தம்பி. அவன் நல்ல நடிகன் படம் நடிக்கிறான் அது வேற இது வேற. அரசியல்ன்றது அதுக்கு வேற எந்த சம்பந்தம் இல்லை. சும்மா ஒரு சின்ன கதை சொல்றேன் தம்பி. இப்ப அரசியலுக்கு வந்தோன்னு கேட்கிறான் ஐயோ தமிழர் எல்லாம் கழிச்சுக்கிறாரு இப்ப தென்ன இடத்தை. எங்களுக்கு வேற என்ன முந்தி செய்தவன தெரியும். முந்தி தம்பி இங்க சனம் செத்து போச்சு இங்க அடிச்சோண்டு இருக்கான் அடிச்சு சனம் செத்து கொண்டு இருக்கு. அப்ப டக்கண்டு இந்த ஐநாக்கு அனுப்புறதுக்கு அந்த கையெழுத்து வேட்டின்னு சொல்லி அதை ஐநாக்கு அனுப்பினா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்க அடிச்சு சனம் செத்து கொண்டு இருக்காங்க. அப்ப இந்தியாவிலேயும் அதை சேர்த்தவங்க தமிழ்நாடு தானே சேர்த்தவங்க. அப்ப இத ஆற்ற கையெழுத்துகள் கொஞ்சம் இதா பேர் பெரியாக்கள் இந்த கையெழுத்துல சும்மா நாம வைக்கிறத விட ஒரு பெரியாக்கள் கையெழுத்து வச்சு அது ஒரு பவர்ஃபுல்லானே கொண்டு போய் கேட்டது நான் வைக்க மாட்டேன்னு போட்டேன். யார் நீங்கள் இப்ப பல்லாறு பின்ன பல காரியம் தெரியும் மாட்டேன்னு விட்டானுவன் இவரை மாட்டேன்னு விட்டான் அந்த சேப்பரை மாட்டேன்னு விட்டான். ஏன்னா இவன் அந்த நேரம் யாரோட இருந்தது தெரியுமோ இன்றைக்கு யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறார் டிஎம்கே அவருக்கு எதிர்ப்பு காய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் டிஎம்கேட இருந்தவர் டிஎம்கே தான் இங்கே சாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அவனோட இருந்தபடியா அவர் சயின்டிஃபிக். ஆனா இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா உங்களுக்கு இந்த செத்தவுடன் உங்களுக்கு தெரியாது இடத்துலங்களுக்கு அவரை வர நினைக்கிறார் சில யோசனை இருக்கும். அவள் ஒரு ஆளை விட்டுட்டு வந்து நிற்கிறார். இப்ப நாகனம் போச்சு எல்லாம் வாங்கி இப்படித்தான் கூட்டாங்க.